Ananias Nananani Homes, a paradise for senior citizens Coimbatore. Pay 7 booking started. பேப்பர் வச்சு பேச மாட்டேன். ஆமா, நான் பார்த்து பேச மாட்டேன். நீங்க மைண்ட் பிரெயின் பூரா அதுல எழுத்துல தான் போகும். நான் பார்த்து வாசிச்சதே கிடையாது. பேப்பர் இல்லாம தான் பேசுவேன். ரஜினிகாந்த் அவர் பொங்கல் அன்னைக்கு எனக்கு வாழ்த்து சொன்னாரு. முத்து படம் போய் பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். கமலஹாசனுடைய படம் நாயகன். விஜயகாந்த் படங்கள்ல கேப்டன். காதல் அதெல்லாம் வந்திருக்காயா? இல்ல, இந்த ஒரு டீனேஜ் எப்படி கடந்தீங்கயா? கட்டுப்பாடா இருக்கணும். மனசு கண்ட பக்கம் தெரியும், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இருந்த கூடாது. பெண்கள்கிட்ட தவறா நடந்துக்கிட முயற்சிக்க கூடாது. இந்த 2K காலத்துல பார்ட்டி கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்ப ரொம்ப கெட்டுட்டாங்க. அம்மா பெண்களே குடிக்கிறாங்க, கல்லூரி பெண்கள். ஆனா மதுவுக்கு எதிரா அவ்வளவு போராட்டம் பண்ணனே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அம்மா போராட்டத்தினாலதானே அம்மாவுக்கு உடல் நலம் இல்லாம போச்சு. ரொம்ப கெட்டு போச்சு இளைய தலைமுறை. வாகனம்னா இது 2 வீலரா 4 வீலரா? 4 வீலரு. லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருப்பேன். தினமும் ஆவரேஜ் 500 கிலோமீட்டர்ஸ். 97 டிஎன்டி கார் நம்பரு, ஃபியட். பயங்கர ஸ்பீட்ல வந்தோம். இதே மாதிரி ஸ்கிட் ஆயிருச்சு. வண்டி இப்படி தலைகீழா சுத்துது. இப்படி சுத்துது. ஆமா, நாங்க முடிஞ்சது நம்ம கதைன்னு அவரும் முடிவுக்கு வந்துட்டாரு, நானும் முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா கார் அப்படி சுத்தி நின்னது. அது ரொம்ப ஆச்சரியம். அது அவரு இது திருமங்கலத்துக்கும் மதுரைக்கும் இடையில. கார் ஸ்ட்ரைட்டாவே நின்னுடுச்சுங்களா? இல்ல, சுத்திட்டு ஸ்ட்ரைட்டாவே நின்றுச்சு. திருநெல்வேலியை பார்த்து நின்றுச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட். பிறகு ஒரு தடவை டிரைவர் துரை ஓட்டும் போது கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கும் போதெல்லாம் உங்க மனைவி கிட்ட சொல்லுவீங்களா, இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தாண்டி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி? அவங்களுக்கு தெரியும். சொல்லுவேன், நான் நடந்ததை சொல்வேன். அவங்களுக்கு பயம் இருக்கும் நான் தொடர்ந்து பிரயாணம் பண்றதுல. சரி, அதுக்கு மேல விதிப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டவங்க தானே. என்னுடைய அரசியல் பயணத்துல எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வெற்றி தோல்விகள். ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு உயிரை கொடுத்து பாடுபட்டு பிறகு அதிலிருந்து நீக்கப்பட்டப்ப எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். என்னுடைய துணைவியாரும் அந்த வேதனையை பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல. அவங்க தான் அதிகமாக கஷ்டப்பட்டவங்க. நான் சுற்றி பிரயாணத்திலே இருப்பேன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு பயணத்திலையும். நீண்ட பயணம், எப்ப பார்த்தாலும் பயணம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஹெல்த் அப்படின்றது எப்படி பார்த்துப்பீங்க? நான் கவனிக்கவே இல்லை, என் ஹெல்த்தை பத்தி கவனிக்கவே இல்லை. அது இப்ப உணர்றேன். ஹெல்த்தை பற்றி கவனிக்கவே இல்லை. இப்பதான் கொஞ்ச நாளா யோகா பண்றேன். முதல் பைக் எப்போ வாங்குனீங்க? முதல் கார் எப்போ வாங்குனீங்க? 68ல. கார் 71. பைக் அப்பா எதுவும் வாங்கி கொடுத்தாங்களா இல்ல நீங்களேவா? நான் வாங்கினேன். நீங்களே வாங்கிக்கிட்டீங்க பைக்? ஆமா. உங்களோட சம்பாத்தியமா ஐயா? இல்ல, வீட்டில் உள்ள பணம் தான். ஐயா, சங்கரன் கோவில் பிரியாணியை மறக்க முடியுமா? அது சுல்தான் பிரியாணி. அது ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல. ஐயாக்கு பிடிக்குமா அந்த பிரியாணி? ஆமா,
போகிறதே பிரியாணி சாப்பிடத்தானே. ஊருக்கு போறதே. சங்கரன் கோயிலுக்கு போகிறது ஆ. சுல்தான் கடை பிரியாணி அப்பவில இருந்து அந்த கடை இருக்கு இல்லைங்களா? இருக்கு. இப்போ அந்த டேஸ்ட் இல்லை. ஓ, இப்ப எங்களுக்கு வந்து இப்பவுமே அந்த டேஸ்டா தெரியுது. அப்போ எவ்வளவு டேஸ்டா இருந்திருக்கும்ல. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. சாப்பிட்ட இலைக்கு கால் அப்படிமா சாப்பிட்ட அரை பிளேட் வாங்கி சாப்பிட்டோம்னா மேற்கொண்டு ஒரு கால் வேண்டி இருந்ததுன்னா சாப்பிட்ட இலைக்கு கால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அரை பிளேட் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னொரு கால் அப்படின்றது. ஆமா, சாப்பிட்ட இலைக்கு அரை. ஓகே ஓகே. நான் எப்படியும் நான் 3/4 பிளேட் சாப்பிடுவேன். திருநெல்வேலியில சங்கரன் கோவில்ல உங்களுக்கு மறக்க முடியாதது இந்த பிரியாணி, அப்புறம் அல்வா சொன்னீங்க. அது மாதிரி வேற என்னெல்லாம் மறக்க முடியாதது? ரயில்வே ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி கடை இருந்தது திருநெல்வேலியில. அந்த பிரியாணி டேஸ்ட் எங்கேயும் வராது. நான் படிக்கும்போது அங்கே போவேன். சினிமாவுக்கு எங்கேயாவது போயிட்டு அங்கே போய் சாப்பிடுவோம். அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரயில்வே ரெஸ்டாரண்ட்டு பிரியாணி சுல்தான் கடை, சுல்தானியாவுடைய பிரான்ச் அது. அது அதை மறக்கவே முடியாது. அது அங்கே திருநெல்வேலி போனேன்னா அங்கே போவேன் நான். ஐயா, நீங்க குடும்பத்தோட போன லாங் டிராவல் ஏதாவது இருக்கா? 1500 பேரோட இங்கிருந்து சாஞ்சிக்கு போனேன். ராஜபக்சே வர்றதை எதிர்க்கிறதுக்காக நாங்கள் ஒரு 25 பஸ்ஸில் போனோம். எல்லாம் கோச்சஸ்ஸு, காஸ்ட்லி கோச்சஸ்ஸு. அதில் போனோம். நான் அதில் படங்கள் போட சொல்லி தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து இங்கேருந்து ஆந்திரா தாண்டி பாம்பே போய் அங்கேருந்து நாக்பூர் போய் அங்கேருந்து சாஞ்சிக்கு போனோம். அங்கே போய் போராட்டம் நடத்தணும். போலீஸ் வந்து எங்களுக்கு இங்கிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டான். நான் சொன்னேன், நீ அதுலேருந்து வரக்கூடாது, ஒரு இடத்துல இருந்து எல்லையில இருந்து நீ அதை தாண்டி வர. ஆமா, போலீஸே எதிர்த்து ஆமா, ஒரு துணிச்சல். நீ வரக்கூடாது, நாங்க வரமாட்டோம், நாங்க இங்கேயே உட்காந்துருப்போம் அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டோம். அன்னைக்கு மறுநாள் 3வது நாள் போராட்டம். போராட்டம்லாம் பர்மிஷன் வாங்கி தான் பண்றீங்க? பெர்மிஷனே கிடையாது. நான் பண்ண சீஃப் மினிஸ்டர் சௌஹான், அவரு என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, வைகோவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிராம அவரை நல்லா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால போலீஸ் வந்து அவங்க வெயில்ல அவங்க இருக்க முடியாம மரத்து நிழல்ல போயிருந்தாங்க. நாங்க வெயில்ல அதிலேயே உட்கார்ந்துருந்தோம். நான் ஒரு 2.5 மணி நேரம் பேசினேன், இந்த வெயில தாங்கிட்டு இவங்க உட்காரணுமே அப்படின்னு. 2.5 மணி நேரம் கண்டினியூஸா பேசுனீங்களா? கண்டினியூஸா பேசுனேன் 2.5 மணி நேரம். அதுக்கே ஒரு ஸ்டாமினா வேணும் இல்லையா? வெயில்ல நின்னுட்டு அந்த மாதிரி மேடை பேச்சுக்கள் பேசணும் அப்படின்னு சில பேருக்கு தொடர்ந்து என்ன பேசணுங்கிறது தெரியாம போயிடும். ஆனா நீங்க வந்து எந்த பேப்பர் எதுவுமே இல்லாம அப்படியே சரளமா பேசுவீங்கல்ல? பேப்பர் வச்சு பேச மாட்டேன். ஆமா, நான் பார்த்து பேச மாட்டேன். சரளமா பார்த்து பேசினா பேச்சு வராது. நீங்க மைண்ட் வந்து பிரெயின் பூரா அதுல எழுத்துல தான் போகும். அதனால நான் பார்த்து வாசிச்சதே கிடையாது. பேப்பர் இல்லாம தான் பேசுவேன், கையில துண்டு சீட்டு இல்லாம தான் பேசுவேன். 2.5 மணி நேரம் இதுதான் பேசணும்னு கணக்கு பண்ணிட்டு போவீங்களா? இல்ல அந்த நேரத்துல? இல்ல, அந்த நேரத்துல தோணுனத, எதுக்காக நம்ம வந்தோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு என்னுடைய அனுபவங்கள், சில அனுபவங்களை சொல்லி அப்படி 2.5 மணி நேரம் பேசுறேன். ஐயா, சென்னையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், குடும்பத்தோட போறீங்க அப்படின்னா அது எந்த இடம்? நான் முந்தியமா புகாரிஸ்க்கு போவேன். பிரியாணி சாப்பிடுறதுக்கு? ஆமா, மவுண்ட் ரோடு புகாரிஸ்க்கு. இப்ப அது பிரிச்சுட்டாங்க அவங்களுக்குள்ள, பிரதர்ஸ்க்குள்ள. மவுண்ட் ரோடு புகாரிஸ்க்கு தான் நான் காலேஜில் படிக்கும்போது, பிரசிடென்சியில் படிக்கும்போது போவேன். அதுக்கு பிறகு அங்கதான் போவேன். போய் அந்த மாடியில் போய் ஒரு ஆப்பம், சிக்கன் கறி, சிக்கன் 65
இதுதான் ரெகுலர் ஆர்டர் பண்றது. ஓ இதை போட்டு ஒரு ஃபலூடா, ம் அதுக்கு பிறகு அது டெசர்ட். ஆ ஆமா, இதான் சாப்பிடுவோம். ஃபேமிலியோட போனாலும் இதுதான் வேணும் ஆமா உங்களுக்கு. ஆமா. ஓகே. எங்க பிள்ளைகளுக்கு கேட்கும், ஆ. டாட்டர்ஸ், ம். அப்பாவுக்கு வேற ஹோட்டலே தெரியாதா ஆ. அப்படின்னு கேட்கும். மத்தபடி பொதுமக்கள் உங்களை பாக்குறாங்க பீச்ல புதுசா, ஐயோ வைகோ ஐயா திடீர்னு பாக்குறவங்க அப்படின்னா வந்து பேசும்போது என்ன கேட்பாங்க? வந்து பேசுவாங்க, ஆ. ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க. ம். அது நான் பெரும்பாலும் அன்னோட்டிஸ்டாக போகணும்னு சொல்லி பேண்ட் ஷர்ட்டில் போவேன். ம். இந்த ட்ரெஸ்ஸில் போக மாட்டேன். ஓ சரி சரி. தியேட்டருக்கு போனாலோ, ஆ. தியேட்டரில் படங்களை நான் படிக்கும்போது தினம் ஒரு படத்துக்கு போயிடுவேன். நீங்க முதல் முறை சென்னையில பார்த்த திரைப்படம்? முதல்ல பார்த்த திரைப்படம் ட்ரோஜன் வார். ஸோ உங்களுக்கு திரைப்படங்கள் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது ஹாலிவுட் மூவியா இருந்தாலும் சரி, கோலிவுட் மூவியா இருந்தாலும் சரி பார்ப்பீங்க. ஹாலிவுட் மூவிஸ் தான் ம். ரொம்ப பிரியமாக பார்ப்பேன். தமிழ் படங்கள்? தமிழ் படங்கள் நல்ல படங்கள் பிடிக்கும். சிவாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன படம் ரொம்ப பிடிச்ச படம் ஐயா? பாசமலர் ஆ. 11 தடவை பார்த்துருக்கேன். அப்படியா? ஓகே. அதுக்கப்புறம்னா? நாடோடி மன்னன் ம். எம்ஜிஆர் படம், ஆ. அதுவும் ஒரு 10 தடவை பார்த்துருக்கேன். அடுத்த தலைமுறை ஹீரோஸ்ல ரஜினி சார், கமல் சார் அந்த படங்கள்ல? அதில் எனக்கு அவ்வளவு பாட்ஷா நல்லா இருக்கும். ஆ. அது மாதிரி கமலஹாசனுடைய நாயகன் ம். நல்லா இருக்கும். ம். அந்த அளவுக்கு அவங்க படங்கள் வேற படங்கள் அமையல. ம். பாட்ஷா, அண்ணாமலை, ம். தளபதி, ஆ. இதெல்லாம் ரஜினிகாந்தனுடைய படங்கள். ம். படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா? படம் பார்த்தேன் நல்லா இருக்கு அந்த மாதிரி. அப்படி சொல்லியிருக்கேன். முத்து பார்த்துட்டு சொல்லியிருக்கிறேன். ஆ. அவர் பொங்கல் அன்னைக்கு எனக்கு வாழ்த்து சொன்னார். சரி. நான் ஊரில் இருந்தேன். ம். ரஜினிகாந்த் ம். அவருக்கு முத்து படத்தை பார்க்க வந்துருங்கன்னு. ம். முத்து படம் போய் பார்த்தேன். ம். பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னாரு அவரு? அவர் ரொம்ப நன்றி சொன்னார். கமலஹாசனுடைய படம் வந்து ம். நாயகன் ரொம்ப நல்ல படம். விஜயகாந்த் அவர்களோட படம் என்ன பிடிக்கும்? விஜயகாந்த் படங்கள்ல கேப்டன் பிரபாகரன். பிரபாகரன். ஸோ காலேஜ் படிக்கும்போது நிறைய படங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போவீங்களாயா? ஃப்ரெண்ட்ஸோட போவேன். ம். நைட்டில் படத்தை போயிட்டு அந்நேரம் ம். வெஹிக்கிள் ஒன்றும் இருக்காது. ஆ. நடந்தே நாங்கள் மவுண்ட் ரோடு வழியாக வந்து விக்டோரியா ஹாஸ்டலுக்கு போய் சேருவோம். அப்படி வரும்போது சமயத்தில் புகாரிஸ் திறந்திருந்ததுன்னா ம். புகாரிஸில் சாப்பிட்டுட்டு ஓகே. போவோம். ஐயா நீங்க காலேஜ் படிச்சதெல்லாம் ஆண்கள் கல்லூரியா? கோ எஜுகேஷன். கோ எஜுகேஷன். காலேஜ் படிக்கும்போது கோஎட் கூட படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ இந்த காதல் அதெல்லாம் வந்திருக்கா ஐயா? இல்லைம்மா. துளிர்த்துதா? இல்லை இல்ல. இல்லை இல்லைம்மா. எப்படிங்கய்யா அந்த ஒரு டீனேஜ் எப்படி கடந்தீங்கய்யா? கடந்துட்டேன். அரேஞ்ச்டு மேரேஜ் ஐயா உங்களுக்கு? அரேஞ்ச்டு மேரேஜ். அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ அந்த டைம்ல இந்த காதல் அப்படிங்கிறது, இந்த கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உங்க ஃபேமிலியில எப்படி இருந்தது? நீங்க ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பேசிப்பீங்கய்யா? எனக்கு கல்யாணம் என் மனைவி எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆ. அவங்க அவங்க ஒரு டிகிரி ஹோல்டரு. ம். ரொம்ப எனக்கு என் வாழ்க்கையில் ம். நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் உங்களோட என்னுடைய மனைவி. அம்மாவும் என்னுடைய மனைவியும் தான். ம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே இல்லைங்களா ஐயா? கேர்ள்ஸ் இல்லைம்மா, யாரும் இல்லை. யாருமே இல்ல. இல்லை. ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நோ காதல். எப்படிங்கய்யா இப்படி? இந்த பத்திரமாத்த தங்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்திருக்கு அப்போ உங்களோட லைஃப் பேஜஸ்ல அந்த டீனேஜ், அந்த 20s, அந்த ஸ்டார்டிங் டைம்ல எல்லாம். ஆமாம்மா. அது எப்படின்னு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லுங்கய்யா. அவங்க இப்போ வந்து காதல்ங்கிறது கல்யாணத்தில் போய் முடிகிறது இல்லை. ஆமா. கல்யாணத்தில் முடிஞ்சாலும் மன முறிவு சீக்கிரத்தில் ஆயிடுது, ம். டைவர்ஸ் ஆயிடுது. ம். அந்த குடும்ப வாழ்க்கை
நீடிக்கிறது இல்லை. நிறைய அதுவும் படித்தவங்க ம். 2 பேரும் படிச்சிருந்தா 2 பேரும் வேலை பார்த்தா பெரும்பாலும் மனமுறிவாயிருது, பெரும்பாலும் டைவர்ஸ் ஆயிருது. ம். பெரிய குடும்பங்கள்லயே. ம். ம். ஆமா. அது ரொம்ப வேதனையா இருக்கு. இல்ல நீங்க உங்களோட திருமணம் அப்படிங்கும்போது நோ லவ் மேரேஜ், அரேஞ்ச்டு மேரேஜ் தான் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸடா இருந்தீங்களாயா? ஆமா, ஆமா. நமக்கு பிடிச்சவங்கள தேடணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்ல, தேடுதல் அதெல்லாம் இல்லை. இல்ல. அப்போ 2-3 பொண்ணை போய் பார்த்தோம். பிறகு இப்போ என் ஒய்ஃப் போய் பார்த்தப்ப ம். எனக்கு பிடிச்சு போச்சு. ம். அஹ் அவங்க வீட்டில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். அதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரேணுகா தேவி அம்மா இல்ல? ரேணுகா தேவி. ஓகே. ஐயா, நீங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் உங்க அம்மா வந்து உங்களை எப்படி பத்திரமா பாத்துக்கிட்டாங்க? நீங்க அம்மாவை எதிர்த்தெல்லாம் பேசியிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்ல. ஆ. அம்மா காலையில் 3 மணிக்கு ம். நான் படிக்கணும்னா காலையில் எழுந்து போய் எங்கள் அப்பா எழுப்பி விடுவார். ம். 3 மணிக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ம். ஆமாம், அப்போ ஒரு பழக்கம் வச்சுருந்தேன். ம். அது யார்கிட்டையுமே இல்லாத பழக்கம். ம். சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு சாப்பிட்டு படுத்துருவேன். அப்படியா? ஆமாம், ஆ. படுத்துட்டு 11 மணிக்கு எழுந்திரிப்பேன். ம். 11, 11:30க்கு ம். டீ போட்டு வச்சுருக்கோம். எங்கள் அம்மா ம். ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கோம். ம். சாப்பிட்டு விடிய காலம் 5:30 மணி 6 மணி வரைக்கும் படிப்பேன். ம். சமயத்தில் அப்படியே கன்டினியூ பண்ணிடுவேன். இல்லைன்னா கொஞ்ச நேரம் தூங்குவேன். நைட் எல்லாம் தூங்கவே மாட்டீங்களா? நைட்டெல்லாம் படிப்பேன் நான். அப்படியா? ஆமாம், எதனாலயா? சாயங்காலம் எல்லாரும் படிப்பாங்க, நைட்டு தூங்குவாங்க. பட் நீங்க ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கீங்க. நான் அந்த பழக்கம் எனக்கு ஸ்கூலில் இருக்கும்போதே வந்துருச்சு. ஓ. காலேஜில் அப்படியே தான் இருந்தேன். ஆ. எக்ஸாம் நேரத்தில் 10 நாள் 15 நாள் ம். அப்படிதான் நான் படித்தேன். நான் மொத்தத்துல உங்களோட தூக்கமே ரொம்ப கம்மி இல்ல? ஆமாம், தூக்கம் ரொம்ப கம்மி. சின்ன வயசுல இருந்து 6 மணி நேரம் அப்படிதான் தூங்குவீங்களாயா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். 8 மணி நேரம் தூக்கம் எல்லாம் இல்லவே இல்லை இல்லையா அப்போ? இல்லைம்மா, ஆ? இல்லை ஆனா 8 மணி நேரம் தூங்கணும்னு சயின்ஸ் சொல்லுது இல்லைங்கய்யா? சொல்லுது. அது ஸ்டடீஸ்லாம். செஞ்சதெல்லாம் தப்பு. ஆ. இப்போ நான் உணர்றேன். ம். அப்படி இருந்திருக்க கூடாது நான். ஆனா நீங்க ஸ்கூல்ல இருந்தே தூக்கம் கம்மி தான் உங்களுக்கு இயல்பாவே ஆமாம் இல்லையா? ஆமாம் துருதுருன்னு ஆமாம் இருந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம். நோ பேட் ஹேபிட்ஸ், நோ லவ் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லிடுங்களா? அத எப்படி இளைஞர்கள் கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படிங்கறத. கட்டுப்பாடாக இருக்கணும். ஆ. ஆ. மனசு கண்ட பக்கம் தெரியும், ஆமா. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அலைபாயிர மனச கட்டுப்பாடா வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபார்முலா வச்சிருப்பீங்க இல்லையா? அது என்ன ஃபார்முலா? யங்ஸ்டர்ஸ்க்குலாம் சொன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே. அலைபாயுற மனசு போகிற பக்கம் எல்லாம் விட்டோம்னா ம். மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. ம். அது கெட்ட பழக்கங்கள் வந்து சேர்ந்துடும். ம். அது பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். ம். அது வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. அந்த டைவர்ஷன் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்கயா? இருந்தக்கூடாது. ம். பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிட முயற்சிக்க கூடாது. ம். ஐயா, நீங்க வந்து மது ஒழிப்பு அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை நடத்திருக்கீங்க, ஆமா. நடைப்பயணமே பண்ணிருக்கீங்க. நடைப்பயணமே ஆனா இப்ப இருக்கிற 1200 இந்த 2K கிலோமீட்டர். காலத்துல வந்து பார்ட்டி கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. எல் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கய்யா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ ரொம்ப கெட்டுட்டாங்க அம்மா. ம். பெண்களே குடிக்கிறாங்க. கல்லூரி பெண்கள் ம். ரொம்ப கெட்டு போச்சு. இளைய தலைமுறை ம். கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லை. ம். மது அருந்தது சாதாரணமாக அது ஒரு ஹேபிட் ஆக்கிட்டாங்க. ம். நிறைய வீடுகள்லயே ஹவுஸ் பார்ட்டின்றாங்க. ஹோட்டலுக்கு தான் போகணும்னு இல்ல. சின்ன சின்ன பார்ட்டி அங்கங்க ஈவென்ட் நடத்தினாலும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு வருதோ அப்படின்ற ஒரு ஆமாம், விஷயம் அப்படி இருக்கு. ஆயிடுச்சு. அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுயா? நான்லாம் மதுவுக்கு எதிரா அவ்ளோ போராட்டம் பண்ணனே அப்படின்ற ஒரு அம்மா விஷயம் அம்மா இருக்குல்ல? போராட்டத்தினால தானே ம். அம்மாவுக்கு உடல் நலம் இல்லாமல் போச்சு. ம். அவங்க மேதகு தலைவருடைய பையன் சுட்டு கொல்லப்பட்டான்னு கேள்விப்பட்டு நான் உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொன்னேன். ம். எங்கள் ஊரில் உள்ள பெண்கள் எல்லாரையும் திரட்டி ம். காலையில் இருந்து சாயங்காலம் வரையில் ம். 7:30 வரையில் உண்ணாவிரதம் இருந்தது. நான் ம். உண்ணாவிரதம் இருக்கும்போது தண்ணி குடிக்க மாட்டேன். அது ஓ. ரொம்ப தப்பு. ஆ. தண்ணி குடிக்கணும். ஓகே. ஆனால் எங்கள் அம்மாவும் நான் தண்ணி குடிக்காதனால எங்கள் அம்மாவும் உண்ணாவிரதம் இருந்தால் தண்ணி ம். குடிக்காது. ம். அது அப்படி இருந்துச்சு. ம்.
எங்கள் ஊர் மதுக்கடை எதிர்த்து அது உண்ணாவிரதம் இருந்துச்சு. உங்க அம்மா. ஆமாம். ம். இவங்க உண்ணாவிரதம் இருந்ததுனால அது ரொம்ப சீரியஸ் ஆகி இங்கே கொண்டாந்து அப்பல்லோவில் சேர்த்தோம். அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கு, ரத்த அழுத்தம் இருக்கு, அவங்க இனி உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னா உயிருக்கு ஆபத்துன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க 99 வயசுல தவறிட்டாங்க. உங்களுடைய உண்ணாவிரதம்ங்கிறது அதிகபட்சம் எவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்க உண்ணாவிரதம்? நான் ஒரு 5 நாள் இருந்திருக்கேம்மா. 5 நாள் உண்ணாவிரதமா? தண்ணி கூட குடிக்க மாட்டீங்களா? ஆமா. 5 நாளுமாங்கய்யா? இது ஒரு சித்தர் வாழ்க்கை மாதிரி இருக்கு. நார்மலா முடியாதுல்ல நம்மளால 5 நாள் உண்ணாவிரதம், அதுவும் தண்ணி குடிக்காம இருக்கிறதுங்கிறது சான்ஸே இல்லையே. அப்படி இருந்த நானு அது ஜெயிலில் என்னைய இல்ட்ரீட் பண்ணாங்கங்கிறதுக்காக என்னைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் கூட எனக்கு கொடுக்கலன்னு ஒன்று நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தேன். பிறகு இங்கேருந்து கலைஞர் சொல்லிவிட்டார், தென்னரசு அனுப்புனார், உண்ணாவிரதத்தை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னதுனால நான் உண்ணாவிரதத்தை ஸ்டாப் பண்ணேன். ஒரு விஷயத்துக்காக கோவப்பட்டீங்கன்னா அது வந்து ஒரு போராட்டமாவோ உண்ணாவிரதமாவோ இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்க? நடைப்பயணமாவோ ஏதோ ஒரு வடிவில் அது ஒரு போராட்டமா மாறிடும் உங்களோட கோவம். ஆமா ஆமா நிச்சயமா. இளவயது கோவம்லாம் அப்ப எப்படி இருந்ததுங்கய்யா? அது இல்லம்மா, கட்சி விஷயங்கள்ல போராட்டங்கள்ல என்னுடைய உணர்ச்சிகளை காட்டி கோவப்பட்டிருக்கேன் போலீஸ்கிட்ட. ஆனா தகராறு பண்ணது இல்லை, போலீஸோட போய் மோதி அவங்களோட போய் அடிச்சுக்கிட்டது இல்லை நானு. இப்ப இந்த 5 நாள் உண்ணாவிரதத்துல ஹெல்த் இஷ்யூ ஏதாவது வந்ததுங்களா அப்போ? இல்ல வரலம்மா. ஆனா அது சாப்பிடக்கூடாது. ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. 5 நாள் உண்ணாவிரதம் இருந்துதான் விபி சிங்க்கு 2 கிட்னியும் பாதிச்சது. ஓகே. ஆனா தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா, அப்ப எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? மனசை கட்டுப்படுத்திக்கிறது தான். வாழும் பெரியார் இளைய அண்ணா அப்படின்னு உங்களை சொல்றாங்க ஐயா. நீங்க பார்த்து வியந்த தலைவர்களை உங்களுடைய ஆதரவாளர்கள் அந்த பெயரை வச்சு உங்களை புகழும் போது உங்களுக்கு என்ன தோணுங்கய்யா? இந்த அளவுக்கு தகுதியோட நடந்துக்கணுமே நினைக்கிறேன். Everybody is a gangster till you see the monster. Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Pay 7 booking started.